வாட்டர்மலான் ஸ்டார் என்று அழைக்கப்படக்கூடிய தர்பீஸ் வந்து சட்டையை கழட்டிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்றேன்னு சொல்லி ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிரும். அப்போ வந்து நம்ம கனியக்கா ஒரு சிம்பிளா ஒரு விஷயத்தை கேட்டிருப்பாங்க. நீங்க சட்டையை கழட்டிட்டு நடிங்க, போட்டு நடிங்க, அது உங்களோட இஷ்டம். ஆனா உங்களோட கோ கண்டஸ்டண்டா இருக்கிற எங்களுக்கு வந்து அது தப்பா படுது. இதுக்கு மேலேயும் நீங்க அதை பண்ணுவீங்கன்னா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க வைக்கும்போது, இல்லக்கா அது எனக்கு சரின்னு படுது, தப்புன்னு படுது, அதெல்லாம் இவங்க பேசாம நீங்க பண்றதெல்லாம் அப்ப சரியா, நீங்க வந்து எஃப்ஜேவை கட்டி பிடிக்கிறது எனக்கு தப்பா தோணுது அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை டைவர்ட் பண்ணியிருப்பாரு. அப்போ வந்து நம்ம எஃப்ஜே வந்து சும்மாவே வந்து எப்படா கண்டென்ட் கிடைக்குன்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சோன்னா யாரை பார்த்து என்ன சொன்ன ராஸ்கல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து நம்ம தர்பீஸ் அண்ணா ஒரு பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட் போகும். இப்போ தர்பீஸ் வந்து எஃப்ஜே கிட்ட கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஆமாயா நீ பண்றதெல்லாம் மட்டும் என்ன சரியாவா இருக்கு, நீ தான் வந்துட்டு ஆதிரை கூட பேசிக்கிட்டு இருந்த, அதெல்லாம் வந்து நான் என்ன கேட்கவா செய்யறேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அவர் இன்னும் டென்ஷன் ஆயிடுவாரு. இப்போ அவரு திருப்பி கேட்க நீ தான் எல்லாத்துக்கிட்டையும் முத்தம் கேட்கற, எல்லாத்துக்கிட்டையும் ஓவரா பேசுற அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய இஷ்யூவா கிரியேட் ஆகிக்கிட்டே போகும். இந்த இடத்துல நான் வந்து எஃப்ஜே பக்கம் ஸ்டாண்ட் பண்றேன். ஏன்னு கேட்டா எஃப்ஜே வந்து இந்த இடத்துல என்ன தப்பு பண்ணாரு அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்திலையும் ஆதிரை அண்ட் எஃப்ஜே கம்பேர் பண்ணி பேசின எல்லா விஷயத்திலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஆதிரை தான் வாலண்டியரா போய் எஃப்ஜே கிட்ட வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு லவ் டாக்ஸ் எல்லாமே விட்டுட்டு இருப்பாங்க. அதை முடிஞ்ச அளவு எப்படியெல்லாம் அவாய்ட் பண்ண முடியுமோ அதெல்லாமே அந்த பையவுல பண்ணுவா. அப்படி ஆனாலும் அதை வந்துட்டு ஒரு 2 பேர் ஒரு இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னா 2 பேருக்குமே வந்துட்டு அது ஒரு நெகட்டிவா தான் முடியும். அந்த மாதிரி தான் முடிஞ்சிருக்கும். இப்போ ஆதிரை போயிட்டதுக்கு அப்புறம் இப்போவாது நம்ம ஒரு கேம்ல ப்ளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ரம்யா ஜோன் ஒரு அக்கா வந்துட்டு அந்த இடத்த நான் ஃபீல் பண்றேன்னு சொல்லி வந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் நேத்து கூட வந்து சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு போறேன்ற மாதிரி நம்ம ரம்யா ஜோ வந்துட்டு எஃப்ஜேவை கூட்டிட்டு போகும்போது அன்சரிப்பா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் ஒருத்தி வந்து எனக்கு பண்ணி இப்போ எங்க 2 பேத்தையும் சேர்த்து வச்சு பேசுறாங்க, அடுத்து நம்ம 2 பேத்தையும் சேர்த்து வச்சு பேசணுமா, எனக்கு இதே பொழப்பா போச்சா, எனக்கு கேம் ஆடவே வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. எஃப்ஜே வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த லவ் டாக்ஸ் லவ் கண்டென்ட்லாம் சிக்கக்கூடாதுன்னு தான் பாக்குறாங்க. ஆனா வந்துட்டு ஆப்போசிட்ல ஒருத்தர் வந்துட்டு அதே ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருக்கும்போது 2 பேத்துக்கும் சேர்த்து தான் பேக் ஃபயர் ஆகுது. ஆனா இவர் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணி தான் போறாரு. இன்னொன்னு எஃப்ஜே பேசுற பாயிண்ட் எல்லாமே ரொம்ப கரெக்டா இருக்கு, தெளிவா இருக்கு. ஆனாலும் அவர் என்ன பண்றாருன்னா வார்த்தை ரொம்ப விட்டுறாரு. அந்த வார்த்தை விடுறத மட்டும் எக்ஸ்ட்ரீமா போறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கரெக்டான பாயிண்ட் என்னவோ அதை மட்டும் அவர் பேசுறாரு அப்படின்னா போக போக அவருக்கான சப்போர்ட் இன்க்ரீஸ் ஆகும். சொல்ல முடியாது, இது அப்படியே தலைகீழா கூட மாறலாம். மறுபடியும் ரம்யாக்கும் எஃப்ஜேக்கும் கனெக்ட் ஆகி அது ஒரு லவ் கண்டென்ட்டா மாறிச்சுன்னா ரொம்ப பெரிய பேக் ஃபயரா எஃப்ஜேக்கு போய் முடியும். அப்படியும் மாறலாம். இல்லை அப்படின்னா வந்துட்டு இவர் இந்த எதுவுமே வேணாம்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டு வைக்கக்கூடிய பாயிண்ட்ல இருக்க எக்ஸ்ட்ரீமான வேர்ட்ஸை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி அவர் என்ன பாயிண்ட் வைக்கிறாரோ அதை மட்டும் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னா அவருக்கான ஃபேன்ஸ் கூடவும் செய்யலாம். எல்லாமே போக போக என்னென்ன சண்டை நடக்குது அப்படின்ற அந்த ஒரு அட்மாஸ்பியரை பொறுத்து தான் இருக்கு. ஸோ தட் போக போக பார்ப்போம். நீங்க நேற்று நடந்த சண்டையில எஃப்ஜே பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்களா இல்லை நம்ம தர்பீஸ் பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்களான்றத கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.